இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதாவது வெல்மார்க் லோ டிப்ரெஷன் என்று படிப்படியாக வலுவடைந்து மேற்கு திசையில் பயணித்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனமும் மழை தரும் நிகழ்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல டிசம்பர் 16ஆம் தேதி இரவு முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கும். டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மழையின் தாக்கம் தீவிரமடையும். 18 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் புயலாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த அலைவுகளும் அதே போல இந்த பகுதியில் நிலவக்கூடிய கடல் வெப்பநிலையும் மிக சாதகமா இருக்கு. அதன் காரணமாக இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது புயலாக மாறுமா என்பதை நம்ம ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்திடலாம். தற்போதைய நீர்நிலைகள்ல நீரிருப்பின் அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 85% மேல் இருக்கு. புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் போன்ற ஏரிகள்லாம் முழுமையாக நிரம்பி தற்போது உபரி நீர் திறக்கும் சூழல்ல இருக்கு. இந்த சூழல்ல இது தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மழை தரும் நிகழ்வாக இருக்கு. ஒரு குறுகிய நேரத்துல மிக கனமழையை கொடுக்கும். அப்படிங்கிறப்போ நீர்நிலைகள்ல வெகுவாக நீரிருப்பு அதிகரிப்பதற்கும் நீர்வரத்து அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாகவே தொடர்ந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தொழிலுக்கு செல்லாத சூழல் தான் நிலவி வருது. தற்போது உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியும் மேலும் வலுவடையும் என்று பார்க்கப்படுவதனால வரக்கூடிய நாட்கள்ல கடல் சீற்றத்துடனும் கடல் கொந்தளிப்புடனும் காணப்படும். இதன் காரணமாக மீனவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இந்த தாழ்வு பகுதியும் ஒரு மழை தரும் சலனமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு கடல் சார்ந்த அலைவுகள்லாம் மிக சாதகமாக இந்த தாழ்வு பகுதிக்குமே நிலவுது. இந்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா முந்தைய தாழ்வு பகுதி இந்த பகுதியில் சுமத்ரா கடல் பகுதியில் உருவானது. ஆனால் தற்போது உருவாகி இருக்கக்கூடியது அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு கடந்த சலனங்கள்லாம் சுமத்ரா ஒட்டிய கடல் பகுதியில உருவாகி மிக மெதுவாக நகர்ந்து வந்தது. ஆனால் தற்போது உருவாகி இருக்கக்கூடியது அந்தமான் கடல் பகுதியில தாழ்வு பகுதியா உருவாகி இருக்கு. இது உருவாகி இருக்கும் போதே அடர் மேக குவியல்கள் அந்தமான் கடல் பகுதியில காணப்படுவதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதாவது வெல்மார்க் லோ டிப்ரெஷன் என்று படிப்படியாக வலுவடைந்து மேற்கு திசையில் பயணித்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சலனமும் மழை தரும் நிகழ்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து டிசம்பர் 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் பரவலாக முதல் மிக கனமழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல டிசம்பர் 16ஆம் தேதி இரவு முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கும். டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மழையின் தாக்கம் தீவிரமடையும். இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இந்த சலனம் அந்தமான் அருகே உருவானாலும் தொடர்ந்து மேற்கு திசையில் பயணித்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு டிசம்பர் 16ஆம் தேதி மாலையே வருகை தர தொடங்கிடும். அப்படி தென்மேற்கு வங்கக்கடல் வந்த பிறகு இதன் அடர் மேக குவியல்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல முதல்ல விழத் தொடங்கும். இதன் காரணமா டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் நெருங்கி தமிழக கடற்கரை நோக்கி வர தொடங்கிய பிறகு உள் மாவட்டங்களையும் மழை தொடங்கும். இது கரையை கடந்த பின்பு நமக்கு உட்புற தமிழகம், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே மழை எதிர்பார்க்கலாம். அப்படி பார்த்தால் 16ஆம் தேதி இரவு தொடங்கக்கூடிய மழை 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழையை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் புயலாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த அலைவுகளும் அதே போல இந்த பகுதியில் நிலவக்கூடிய கடல் வெப்பநிலையும் மிக சாதகமா இருக்கு. அதன் காரணமாக இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது புயலாக மாறுமா என்பதை நம்ம ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்திடலாம். அப்படி புயலாக மாறினால் 19ஆம் தேதி இது கரை
கரையை கடப்பதற்கான சூழல் காணப்படுது. இந்த இந்த சலனத்தை பொறுத்தளவிற்கு நம்ம மக்கள் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்கள்ல தற்போதைய நீர்நிலைகள்ல நீரிருப்பின் அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 85% மேல் இருக்கு. புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் போன்ற ஏரிகள்லாம் முழுமையாக நிரம்பி தற்போது உபரி நீர் திறக்கும் சூழல்ல இருக்கு. இந்த சூழல்ல இது தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மழை தரும் நிகழ்வாக இருக்கு. ஒரு குறுகிய நேரத்துல மிக கனமழையை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ நீர்நிலைகள்ல வெகுவாக நீரிருப்பு அதிகரிப்பதற்கும் நீர்வரத்து அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் டெல்டா மாவட்டங்களையும் பயிர்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பா பயிர்கள் தற்போது கதிர்பறியும் சூழலில் இருக்கும் தருவாயில மீண்டும் மிக கனமழை அப்படிங்கிறது கடந்த வார மழைப்பொழிவுல பதிவான மழையே தற்போதும் வடியாத சூழல்ல மீண்டும் மழை வாய்ப்பு என்பது வேளாண்மை பணிகளை பெரிதாக பாதிப்படைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட்டூர் அணையும் கிட்டத்தட்ட 118 அடியை எட்டியிருப்பதன் காரணமா மேட்டூர் அணை குறித்தும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய நிலையில இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இந்த சலனம் முடிவடையும் வரைக்கும் சற்று எச்சரிக்கை தேவை. குறிப்பாக மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் நீர்நிலைகளில் நீரிருப்பு வெகுவாக அதிகரித்து காணப்படுவதன் காரணமாகவும் நமக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை. இது புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இது புயலாக மாறினாலும் ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. இது ஒரு மழை தரும் நிகழ்வாக தான் அமையும். இந்த நிகழ்வு நமக்கு கடந்த பெஞ்சல் போன்றே நமக்கு தமிழக கடற்கரை அருகே வந்து சில நாட்களுக்கு சில மணி நேரங்களுக்கு மிக மெதுவாக நகர்வதற்கும் ஒரே இடத்துல நிலை கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு இது ஒரு மழைப்பொழிவு தரும் நிகழ்வாக அமையும். எந்தெந்த பகுதிகளில் அதீத கனமழை வாய்ப்பு என்பதை நம்ம நாளை அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளில் கூடுதல் எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கையும் தேவையாக பார்க்கப்படுது. இது அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் அஜாக்கிரதையாகவும் நம்ம இருக்கக்கூடாது. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாகவே தொடர்ந்து வந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தொழிலுக்கு செல்லாத சூழல் தான் நிலவி வருது. தற்போது உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியும் மேலும் வலுவடையும் என்று பார்க்கப்படுவதனால வரக்கூடிய நாட்களில் கடல் சீற்றத்துடனும் கடல் கொந்தளிப்புடனும் காணப்படும். இதன் காரணமாக மீனவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது. அதே போல ஒரு நாட்டுப்படகு விசைப்படகு எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிற தவறுகளையும் செய்ய வேண்டாம். நமக்கு இந்த சலனம் முழுமையாக வலுவிழக்கும் வரை மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. அதே போல பொதுமக்களும் வந்து நமக்கு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு குறிப்பாக ஆற்றிலாம் வந்து திடீரென பெருக்கெடுப்பதற்கான சாதக சூழல் காணப்படுது. அதன் காரணமா ஆற்று, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகள் டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் செல்வதை தவிர்ப்பது நல்லது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.